அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ரோட்லாம் முச்சிருவாரு அவரு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாரு. என்ன அவர் யாருக்கும் பயப்படுற மாதிரி கிடையாது. உதயநிதி பேசின வார்த்தை ஃபுல்லாகவே அவதூறாக தான் பேசிட்டு இருக்காரு. டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 70 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க? திருந்துறவங்க திருந்துவாங்க, திருந்தவங்க திருந்த மாட்டாங்க. அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. 900 கோடி நான் மக்கள் ஏற்கனவே 100 கோடி 200 கோடி கொள்ளடிக்கிறாங்க. 900 கோடி அவங்களுக்கு பெருசாக கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இப்படிதான் என்ட்ரி கொடுத்தாங்க. அதே மாதிரி என்ட்ரி தான் திரிஷா கொடுக்குறாங்களான்றது நமக்கு தெரியல. கேவி வாடி வா உட்காரு. கேவி இங்க வா. கேவி அப்புறமா வா. கேவி சாயந்தரம் வா அப்படின்னு வாங்க. இப்ப அந்த சீனே கிடையாது. என்னம்மா சொல்லுங்க மேடம் அப்படின்றாங்க. அந்த மரியாதை கிடைக்குது எங்களுக்கு. இந்த காலத்துல 1 ரூபா நாங்க வச்சோம்னா இந்த இடத்துல 4 கிலோ உட்கார வைக்க மாட்டாரு எங்களுடைய முதலமைச்சர். யாரு லஞ்சம் வாங்கினாலும் சரி, ஊழல் பண்ணலாம், அடுத்து அவங்க சீட்டு காலி அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் வந்துச்சு. இவங்க பேரு கெட்ட பேரே ஆகணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கா பண்றது. இன்னுமே ஊழல் இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில ஊழல்ன்றதே கிடையாது. அவங்க ஆண்ட அந்த 5 வருஷத்துல ஒரு மாசம் கூட இது வச்சு நடந்தது கிடையாது. ஒரு நாள் கூட இதற்கு நடந்தது கிடையாது. இன்னைக்கு விஜய் சங்கீதாவோட டைவர்ஸ் கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஹியரிங் வந்தது. ஆனால் டைவர்ஸ் வேணாம், நாங்கள் பசங்களுக்காக நாங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி சங்கீதா அந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க டைவர்ஸ் கொடுத்ததே தப்புனா, எப்படி சொல்ல, ஒரு அமைச்சரோட ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்தாலே அந்த 4 பேர் 4 இதுவாக பேசுவாங்க. இது ஒரு முதலமைச்சர் அவர் ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுக்கும்போது அவருக்கு தானே அது அசிங்கம். அவங்க வேணான்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வாழ்றது தான் நல்லது. முதலமைச்சர் பண்றதும் பாத்தீங்கன்னா திரிஷா கூட நம்ம எங்க போனாலும் வெளில போயிட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது தான். அது எதுக்காக அவர் பண்றாருன்றது நமக்கு தெரியல. கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க. எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இப்படிதான் என்ட்ரி கொடுத்தாங்க. அதே மாதிரி என்ட்ரி தான் திரிஷா கொடுக்குறாங்களான்றதே நமக்கு தெரியல. இன்னமும் 3% 5% லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அமைச்சர்கள்லாம் அப்படின்ற மாதிரி டிவிக்கு பார்த்து சொல்லியிருப்பாரு. ஊழல் இருக்கோ இல்லையோ, நான் எப்படி சொல்ல, ஊழல் இல்லாம எதுவுமே ஆக போறது கிடையாது. 10% 2-3% அவங்க வாயால தான் சொல்றாங்க. வெறும் 3% இருக்குன்னு சொல்றது அதுவே அவங்களுக்கு அசிங்கம் தான். ஏன்னா 10% நடந்த இடத்துல 3% குறைஞ்சிருக்கு. அது எப்படி சொல்றது, யாரு லஞ்சம் வாங்கினாலும் சரி, ஊழல் பண்ணலாம், அடுத்து அவங்க சீட்டு காலி அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் வந்துச்சு. 2-3 விஷயம் அப்படி நடந்தோ இருக்கு. அவங்க எப்படி சொல்றது, அவங்க அமைச்சராக இருக்கும், முதலமைச்சராக இருக்கும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் ஊழல் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, அதனால இவங்க நீக்கிறோன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவங்க ஆண்ட அந்த 5 வருஷத்துல ஒரு மாசம் கூட இது வச்சு நடந்தது கிடையாது. ஒரு நாள் கூட இதற்கு நடந்தது கிடையாது. சரிங்களா? இப்ப லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. வேலை போயிடும், நம்ம சொத்து போயிடும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்ப லஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ரோட்லாம் முச்சிருவாரு அவரு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாரு. என்ன அவர் யாருக்கும் பயப்படுற மாதிரி கிடையாது. அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாருல, ஆட்சி வரும்போதே சொல்லிட்டாரு 2 பேருக்கு தான் போட்டின்ட்டாரு. அந்த மாதிரி அவர் இருக்கும்போது, அவர் வந்திருக்கும் போது ஃபுல்லா கிளீனா சென்னையை சுத்தப்படுத்த வந்துக்கிறார். திருந்துறவங்க திருந்துவாங்க, திருந்தவங்க திருந்த மாட்டாங்க. அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னதான் பண்ணாலும் சரிதான். ஆனா முயற்சி பண்ணா திருத்தலாம். மனசுல தோணணும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது அதை நம்ம சரி கட்டணும். மீண்டும் மீண்டும் அந்த தவறை மற்ற கட்சிக்காரங்களும் பண்ணக்கூடாது. அதாவது மற்ற கட்சிக்காரர் பண்றது என்னன்னா, இவங்க பேரு கெட்ட பேரே ஆகணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கா பண்றது. இன்னுமே ஊழல் இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில ஊழல்ன்றதே கிடையாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட நம்ம போயிட்டு சின்ன விஷயத்த கூட நம்ம பண்ணால் கூட கமிஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்றது பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. நம்மளை வந்து ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்து மதிப்பு மரியாதை கொடுத்து நம்மளை வந்து சரி வாங்க நான் இப்போ பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை வந்து சேர் தான் கூப்பிட்றாங்கள கண்டி வாங்க போங்கன்றது ஒரு இது அவதூறுவா எதுவும் பேசவே இல்லை. புரோக்கர் இப்போ எங்கேயுமே இல்லை, எல்லாம் ஓட்டாங்கோ. அதுக்குன்னு புரோக்கர் இருக்குமா அந்தந்த ஆஃபீஸில் இந்த வேலையை முடிச்சு கொடுன்ட்டு பின்னாடி. ஆனால் நானும் பார்க்கல, சரி அவர் என்னதான் பேசுறாருன்னு கேட்டு தான் வந்தேன். அப்போ அந்த பஸ்ஸில் ஃபோனில் பேசிட்டு வர்றாரு. தரக்கரே இல்லை, எல்லாம் ஓட்டாங்கோ. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பயப்படுறாங்கோ. எல்லா இடத்துலையும் இப்போ விஜய் தம்பி வந்து ஆட்சி நல்லா பண்ணின்னுக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்டிருப்பாரு, லாட்ரி கம்பெனிலேருந்து எதுக்கு 900 கோடி வாங்கினீங்க, அந்த 900 கோடி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு உதயநிதி சொல்லியிருப்பாரு, அந்த 900 கோடி கொடுத்தது வந்து உங்கள் மாமா தான் கொடுத்துருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்லி 900 கோடி வாங்கினாருன்னு அவர் வாயில ஒத்துக்கினாரு. உங்க மாமாவை கேளுன்னு சொல்லும் போது தெரியலையா அவர் வாங்கியிருப்பாரா வாங்கலையான்றது. வாங்கி அவர் மக்களுக்காக தான் அதை செஞ்சாருக்கும் போது அவர் வாயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இதை நான் செஞ்சேன் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் வாயத்தை வந்து சொல்லிருக்காங்க. வரி பணத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க, அது போக லாட்டரி சீட்டை கொடுக்குறதையும் வாங்கி வச்சிருப்பாங்க. ரெண்டுத்தையும் வாங்கி வச்சு அவங்க என்ன பண்ணாங்க? 900 கோடி நான் மக்கள் ஏற்கனவே 100 கோடி 200 கோடி கொள்ளடிக்கிறாங்க. 900 கோடின்னு அவங்களுக்கு பெருசாக கிடையாது, புரியுதுங்களா? அது வாங்கியிருப்பாங்க, வாங்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க. எதுவும் 70லேருந்து லாட்டரி சீட்டு ஆரம்பிச்சது, அப்போத்துலேருந்து ஊழல் தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு வாங்கின காசை சொல்லி காட்டுறோன்னா அது திருத்தத்துக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வாங்கினீங்களே 70,000 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு, அப்போ நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க. இப்போ புதுசாக நீ வந்திருக்க, அதனால தெரியல. இது வரைக்கும் உதவி தொகைன்றது ஒரு 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீதி கொடுக்காம இருந்தாங்கல்ல. மீதி 2 வருஷம் கொடுக்கல உதவி தொகைன்றது, மீதி 2 வருஷம் தான் 2 வருஷம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கொடுத்துருப்பாங்க. அப்போ மீதி பேலன்ஸை நீங்கள் கொடுக்காம தானே இருந்தீங்க. அது விளம்பரப்படுத்தல, அதை வாங்கினதுனால இல்லப்பா எனக்கு தெரியாது, அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். இப்போ நம்ம புது ஆட்சி நடக்குது, இதுக்கு உள்ள என்னவோ அது வரைக்கும் பேசுங்க, அதை வந்து பேச வேண்டாம் அப்படின்னு வாதம் பண்ணிருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ குற்றச்சாட்டு யாரு? லஞ்சம் வாங்கினவங்க மேலே தானே குற்றச்சாட்டு. நீ கேட்டால் நான் கொடுத்தேன், அன்னைக்கு லாட்ரி ஓடிச்சு, இன்னைக்கு லாட்ரி ஓடல. அப்போ என் வேலை நடக்கணுன்ட்டு நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். விஜய் எழுந்து பதில் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா 1969 இந்த அணை கட்டும் பிரச்சனையை பற்றி இதே சட்டமன்றத்தில் வந்து விவாதம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் யார் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது, அப்போ ஏன் அணையை கட்ட விட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிற மாதிரியான ஒரு கீழ்த்தனமான அரசியலோ சீப் பாலிடிக்ஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இந்த கருத்தை வந்து எப்படி நான் பார்க்குறீங்க? 70 வருஷம் கட்சின்றாங்க, 60 வருஷம் கட்சின்றாங்க. அன்னைக்கு யார் ஆரம்பிச்சாங்க? அப்போ இப்போ வந்து 4 மாதம் கூட இன்னும் ஆகல. அந்த 4 மாதத்துக்குள்ள எப்படி பிரச்சனை முடிக்க முடியும்? அப்போ இதுக்கு முன்னாடி யார் கையெழுத்து போட்டு கொடுத்தா? அப்புறம் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருதுல்ல. இன்னைக்கு வந்து காவேரி பிரச்சனை, தண்ணி வரலன்னா இது விஜய் மேலே குற்றச்சாட்டு நம்ம வைக்க முடியாது. இந்த 70 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த 3 மாதத்துல நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அதை தான் பற்றி நம்ம பேச முடியும். உதயநிதி வந்து பேசின வார்த்தை ஃபுல்லாகவே அவதூறாக தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க ஆட்சியில் வந்து மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்றதே நம்மளுக்கு முதல்ல தெரியல. அவங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜென்ரலாக வந்து பேசியிருக்காங்க, இந்த ஆட்சி நடக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ஆட்சியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி டிஎம்கே தான் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வருவாங்க. அது எதனால அவங்க பேசுகிறாங்கன்னா, இத்தனை வருஷமாக அவங்க வந்து லஞ்சத்தை அவங்க எதிர்பார்த்துட்டாங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து மாறவோ நம்ம லஞ்சத்தை ஏன் நம்ம வந்து ஒழிக்கணும், அது வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்துடும், இந்த துறையில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட்டு ஊழல் நடந்ததுன்னா இது எல்லாம் தெரிய வந்துடும் சொல்லிட்டு தான் அவங்க வந்து சட்டசபையில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் கலைஞ்சு போன காரணமே இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ விஜயோட ஆட்சி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குதுப்பா. அப்பெல்லாம் வந்து ஒரு மனு கொடுத்தாலும், ஒரு டோல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ இவருடைய ஆட்சியில் உடனே இந்த சிஎம் கிட்ட கொடுக்குற கம்ப்ளைண்டே வந்து 1 மாதம் ஸ்டேஷனில் இருக்கும். அது நாளைக்கு 1ஆம் தேதி பிறகுதுன்னா இன்னைக்கு கூப்பிட்டு நீ நீதிமன்றத்தை பார்த்துக்கோன்னு எழுதி வாங்குவாங்க. இப்போ அப்படி கிடையாது. உடனே 10 நாள்லயே பதில் கொடுத்து உடனே அந்த கம்ப்ளைண்ட் சிஎம் செல்லுக்கு போகணும், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. மெட்ராஸ்ன்றது பதிலாக டோட்டல் தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து யாராலுமே எதுவும் பண்ண முடியல. அதில் வந்து லீகலாக தான் எல்லாமே பண்ணுறாங்களே கண்டு இல்லீகலாக எந்த ஒரு பிஸ்னஸும் இப்போ நடக்கிறது இல்லை. டிஎம்கே ஆட்சியில் வந்து லீகலாக இருந்தது, இல்லீகலாக இருந்தது. இப்போது எதனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு,
அப்புறம் பில்டர்ஸு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட ஒரு பேமெண்ட்டு பேசிட்டு அவங்க வந்து ஆட்சி நடத்துவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சின்ன உடனே யாருமே எதனாலும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுற டீமு கூட எதுவும் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பொருளியாக தான் போயிட்டு இருக்குது. அவங்க வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இனிமேல் வரும். இன்னைய காலத்தில் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மாதத்தில் வந்து கொள்ளை அடித்து வந்து 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்ச வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 கூட சம்பாதிக்க முடியாத இருக்கிறாங்க. அது வந்து எதுனாலன்னா இந்த ஆட்சி நல்லா இருக்கிறதுனால தான் அவங்களால சம்பாதிக்க முடியல. அதே டிஎம்கே ஆட்சியாக இருந்தால் 100% எல்லாருமே வந்து ஊழல ஆட்சி பண்ணி நல்லா சம்பாதிப்பாங்க. கூடி சீக்கிரத்துல வந்து லஞ்சம் வந்து ஓய்ஞ்சிடும். லஞ்சம் இனிமே வளராது. அப்படி மீறி வாங்கினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை போயிடும். சொத்தும் வந்து பிடிங்கிடுவாரு. அவர் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. அவரு நல்லா செய்வாரு. ஆனா அவரை செய்ய விட மாட்டாங்க. டென்ஷன் ஏத்தினே வந்து நீ இதை பண்ணல அதை பண்ணல இதை செய்யல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்களே கண்டி அவரை பிரியா விட மாட்டாங்க. அவரை பிரியா விட்டா அவர் எல்லாமே செய்துதான் வந்துக்கிறாரு. ஏன்பா அவர் வரணும்னு அவசியமே இல்லப்பா. அவருனா ஏழைப்பட்டவரா இல்ல ஒரு கூலிக்காரனா? அவர் எவ்வளவு பேர் கோட்டீஸ்வரர். அவர் எப்படி நடிப்பாரு, அவர் எப்படி ஆடுவாரு, எப்படி பாடுவாரு, எப்படி டேலண்டா டைலாக் பேசுவாரு. அப்படி இருக்கிறவரு நமக்காக எல்லாத்தையும் உதறி விட்டு இனி நமக்காக நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக லேடிஸ்க்காக அவர் வந்து எங்களை காக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா வந்து அவர் நல்லது செய்தான் வந்திருக்கிறாரு. 70 வருஷத்தை வேணா வேஸ்டா நீங்க வந்து ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து குற்றச்சாட்டு வந்து விஜய் மேல வைக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் எப்படி பொறுத்தனா பார்த்தாலும் வைக்க முடியாது. அப்ப மீண்டும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி 70 வருஷம் நீ பண்ண, நீ என்ன பண்ண, அதை கேட்க வேண்டிய முறை என்ன ஒண்ணு இருக்குல்ல. அது வார்த்தை வரதான் செய்யும். ஸ்டேஷன்ல போனாலும் ஆமாமா உட்காருமா அப்படின்றாங்க. அந்த மரியாதை கிடைக்குது. ஒரு ஆபீஸ்ல போயிட்டு நான் போய் செக் பண்ண போனா கூட என்னம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க மேடம் அப்படின்றாங்க. அந்த மரியாதை கிடைக்குது எங்களுக்கு. அதுக்கு முன்னே எங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது, சுத்தமா கிடைக்காது. லேடிஸுக்கு இருந்தாலும் இன்னும் வயசாயிட்டா ரொம்ப மோசம். கேவி போ, அப்படி போய் உட்காரு. கேவி இங்க வா, கேவி அப்புறமா வா, கேவி சாயந்தரம் வா அப்படின்னு வாங்க. இப்ப அந்த சீனே கிடையாது. ஃபுல்லா நம்ம முதலமைச்சர் தான்.